கிருஷ்ணதேவராயரின் புகழ் எங்கும் பரவி இருந்த காலம் அது. அந்த புகழைக் கேள்விப்பட்டு அரசரை ஒருமுறை நேரில் காண வேண்டும் என்ற ஆசையுடன் தெனாலி ராமன் விஜயநகரம் நோக்கிப் பயணமானான். அங்கு வந்து பல நாட்கள் தங்கியிருந்தும் அரசரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருப்பினும் மனம் தளராமல் தினமும் அரண்மனைக்கு சென்று திரும்பி வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான். அவ்வாறு ஒரு நாள் மன்னர் முன்னிலையில் வித்தைகள் செய்து பரிசு பெற வந்திருந்த ஒரு செப்படி வித்தைக்காரனை ராமன் சந்தித்தான். அவனது நோக்கத்தை அறிந்த ராமன் அவனுடன் சேர்ந்து தானும் வித்தைக்காரன் போல நடித்து அரண்மனைக்குள் சென்றான். மன்னர் முன்னிலையில் வித்தைக்காரன் பல செப்படி வித்தைகளை செய்து காட்டி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினான். மகிழ்ச்சியான மன்னர் அவனுக்கு 1000 பொற்காசுகளை பரிசாக அளித்தார். அந்த பரிசு வழங்கப்படுவதற்கு முன் தெனாலி ராமன் முன்னால் வந்து, அரசே, இவனைவிட வித்தையில் வல்லவன் நான். நான் செய்யும் வித்தையை இவனால் செய்ய முடியுமா என்று கேட்டு பாருங்கள். அதன்பின் பரிசு யாருக்கென்று தீர்மானியுங்கள் என்றான். போட்டி என்றால் அரசருக்கு எப்போதும் விருப்பம். அதனால் உன் வித்தையும் காட்டு என்று அனுமதி அளித்தார். இதக் கேட்ட வித்தைக்காரன் கோபத்துடன், நீ செய்யும் எந்த வித்தையையும் நான் செய்து காட்டுவேன் என்று சவால் விட்டான். அனைவரும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்க ராமன் அமைதியாக முன்னே வந்து, நான் ஒரே ஒரு வித்தை மட்டும் செய்கிறேன். அதுவும் கண்களை மூடிக்கொண்டு. நீங்கள் கண்களை திறந்து கொண்டே அதே வித்தையை செய்து காட்ட வேண்டும். முடியாவிட்டால் 1000 பொற்காசுகளில் பாதி எனக்கு கொடுக்க வேண்டும் என்றான். வித்தைக்காரன் அலட்சியமாக சம்மதித்தான். உடனே ராமன் அரசரை வணங்கி கண்களை மூடி தரையில் அமர்ந்து கை நிறைய மணலை எடுத்து தன் கண்களிலேயே கொட்டிக்கொண்டான். இதைக் கண்ட மக்கள் சிரிப்பில் மூழ்கினர். அரசரும் மகிழ்ச்சியுடன் சிரித்தார். பிறகு ராமன் கண்களை துடைத்து கொண்டு, இப்போது இந்த வித்தையை நீங்கள் கண்களை திறந்து கொண்டே செய்து காட்டுங்கள் என்றான். வித்தைக்காரனால் அது இயலாத காரியம். அவன் தலை குனிந்து தோல்வியை ஒப்புக்கொண்டான். மன்னர் ராமனின் புத்திசாலித்தனத்தை அறிந்து மகிழ்ந்தார். தெனாலி ராமகிருஷ்ணா, உன் சாதுரியம் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நீ கேட்டபடி 500 பொற்காசுகளை பெற்றுக்கொள் என்றார். அப்போது ராமன் பணிவுடன், அரசே, இந்த வித்தைக்காரன் கர்வம் கொண்டு பேசிக் கொண்டிருந்தான். வல்லவனுக்கு வல்லவன் உண்டு என்பதை உணர்த்தவே இவ்வாறு செய்தேன். 1000 பொற்காசுகளையும் அவருக்கே வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டான். ராமனின் பெருந்தன்மையால் மனம் நெகிழ்ந்த மன்னர் வித்தைக்காரனுக்கு முழு பரிசையும் அளித்தார். பின்னர் தெனாலி ராமனை தன் ஆஸ்தான விகடகவியாக நியமித்து சிறப்பாக கௌரவித்தார்.